வணக்கம் நேயர்களே. வெற்றி படிக்கட்டில் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. நமது அவ்வை பிராட்டி சோம்பி திரியல் என்று சொல்லுவாங்க. எல்லோருமே நன்றாக உழைத்து கவனமாக வாழ்க்கையை வெற்றிகரமாக மாற்ற வேண்டும், அதற்கு சுறுசுறுப்பு தேவை என்று அவ்வை பாட்டி அவர்கள் சொல்லுவார்கள். எந்த ஒரு வெற்றியும் சுறுசுறுப்பாக புத்திசாலியோடு நடந்தால்தான் நமக்கு கிடைக்கும். 27 ஆண்டுகள் சிறைச்சாலையில் இருந்த நெல்சன் மண்டேலா சொல்லுவார், சுதந்திரத்தை நடந்து சென்று வாங்க முடியாது, கடினமாக உழைத்துதான் சுதந்திரத்தை வாங்க முடியும் என்று நெல்சன் மண்டேலா அவர்கள் தான் எழுதிய புத்தகத்தில் சொல்லுவார்கள். எனவே வாழ்க்கை என்பது கடுமையாக உழைக்கக்கூடியது. இப்படித்தான் ஒரு நாள் மன்னர் தன் மந்திரிகளுடன் ஊர் மக்களை சந்திப்பதற்காக சென்றார். அங்கே ஒரு வயலில் விவசாயி கடுமையாக உழைத்து கொண்டிருந்தான். உழைப்பிலே கவனமாக இருந்தான். அவன் பின்னாடி ஒரு நல்ல பாம்பு படையெடுத்து நின்றது. அதை கூட கவனிக்காமல் அவன் வேலை செய்தான். மன்னர் பதற்றத்துடன், அங்கே பாம்பு நிற்கிறது, நீ ஓடிவிடு ஓடிவிடு என்று குரல் கொடுத்தார். அந்த விவசாயியோ திரும்பி பார்த்து அந்த பாம்பை ஒரு கையால் பிடித்து ஒரு சுழற்றி அதை தூரே எறிந்து விட்டார். மன்னருக்கு ஆச்சரியம். நாம் பாம்பு என்று சொன்னால் பயந்து ஓடுவான் என்று நினைத்தோம், அவனோ அந்த பாம்பை பிடித்து சுற்றி அடித்து விரட்டி விட்டான் என்று சொல்லி அவனுக்கு கொஞ்சம் நிலமும் பணமும் தானமாக கொடுத்து நீ நன்றாக வாழ் என்று சொல்லிவிட்டார். அவனிடம் கேட்டார், நீ ஏன் பயப்படவில்லை என்று சொன்ன போது, நாங்கள் தினமும் பார்க்கின்ற செயல்தான் இது, எங்களுக்கு இதை விட்டு ஓடிவிட்டால் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் போய்விடும், எனவே இது அன்றாட நிகழ்ச்சி என்று சொல்லிவிட்டு அவன் வேலையை தொடர்ந்தான். சரி, வெகுமதி கொடுத்துவிட்டு மன்னர் கிளம்பி விட்டார். மீண்டும் ஒரு முறை வந்த நேரத்தில் அந்த விவசாயி ஒரு வேலி ஓரமாக ஒரு கட்டிலை போட்டு அதிலே உட்கார்ந்திருந்தான். கையில் ஒரு கட்டு இருந்தது. என்னப்பா நீ இங்கே வேலை செய்யாமல் உட்கார்ந்திருக்கிறாய் என்று கேட்டபோது, நான் நடந்து வருகின்ற நேரத்தில் வேலி முள் குத்தி விட்டது, அதில் சீல் படிந்து விட்டது, எனவே நான் வைத்தியரிடம் கட்டு போட்டு கொண்டு இங்கே அமர்ந்திருக்கிறேன் என்று சொன்னான். மன்னருக்கு ஆச்சரியமாக போய்விட்டது. கடும் வெயிலிலும் அங்கே வேலை செய்த நேரத்தில் பாம்பு நின்றபோது கூட பயப்படாமல் வேலை செய்தவன் ஒரு சாதாரண முள் குத்தினதற்கு இப்படி ஒதுங்கிவிட்டானே என்று ஆச்சரியப்பட்டான். அப்பொழுதுதான் மந்திரி சொன்னார், மன்னா, நீங்கள் அவன் சோம்பேறியாய் இருப்பதற்கு அவனுக்கு நிலத்தையும் பணத்தையும் தானமாக கொடுத்து விட்டீர்கள். அவன் உழைப்பை நிறுத்திவிட்டான். பாம்புக்கு பயப்படாமல் இருந்தவன் இப்பொழுது சாதாரண வேலி முள்ளுக்கு பயந்து ஓரமாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறதான். இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையிலே நாம் எப்பொழுதும் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். உழைத்து கொண்டே இருந்தால்தான் மனிதனின் உடம்பில் நல்ல ஒரு பலமும் உற்சாகமும் இருக்கும். சரி, உழைத்தாகிவிட்டது, நமக்கு பணம் வந்தாகிவிட்டது என்று நாம் ஓரமாக உட்கார ஆரம்பித்தால் நிச்சயமான வெற்றியை தொடர்ந்து நாம் பெற முடியாது. எனவே வாழ்க்கையில் நாம் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். உழைத்து கொண்டே இருந்தால்தான் ஒரு நிலையான புகழை தக்க வைத்து கொள்ள முடியும். நாம் தான் சம்பாதித்து விட்டோமே, இனிமேல் நாம் சும்மா இருப்போம் என்று சொன்னால் செல்வம் கரைந்து அவனை ஏழையாக மாற்றிவிடும். எனவே வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியில் சொல்லுகின்ற கருத்துகள் எல்லாமே பொதுவாக தொடர்ந்த முயற்சி, சிந்தனை, எப்பொழுதும் அதை நாம் பயன்படுத்தி வந்தால் வாழ்க்கையில் வெற்றி என்பதை நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியை காலை 7 மணிக்கும் மாலை 7 மணிக்கும் நீங்கள் பார்த்து அதில் உள்ள கருத்துக்களை ஏற்று வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். வெற்றி அது ஒன்றுதான் குறிக்கோளாக வசந்த் டிவி உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை தந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து நாம் உழைப்போம், வெற்றியை பெறுவோம். மீண்டும் நாளை காலையிலும் மாலையிலும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.